ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மனிதர் உணர முடியா காதல் எபிசோட் 11. சலீம் நித்யாவின் புரிதல்களில் ஏற்படும் சில சம்பவங்களை பார்க்கலாம். அவளது லேப்டாப்பிற்கு ஒரு மெசேஜ் வந்தது. எடுத்து பார்த்தால் சலீம் மீட்டிங் அட்டன் பண்ணணும் என்றதும், சரி நித்யா, நீ பாரு, நான் வெளியில் போயிட்டு வந்துறேன் என்று கூறிவிட்டு யூசப்புடன் வெளியில் வந்தான். ஹாய், நான் ராகுல். இன்னைக்கு புதுசாக வேலைக்கு சேர்ந்திருக்கவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் என்று அவர்களது மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது. இரவு ஆனது. அனைவரும் சாப்பிட அமர்ந்தனர். நித்யாவிற்கு பயம், என்ன சாப்பிட கொடுக்க போகிறார்களோ என்று. இட்லி வைத்து மஹிரா தேங்காய் சட்னியுடன் தட்டை நீட்டினாள். அதை பார்த்ததும் தான் நித்யாவிற்கு நிம்மதியாக இருந்தது. சலீம் நித்யாவை பார்த்து சிரித்ததும் அவள் தன் பயத்தை நினைத்து சிரிக்கிறான் என்பதை புரிந்து கொண்டவள் உள்ளுக்குள் சிரித்தவாறு சாப்பிட்டாள். சாப்பாடு வேலை முடிந்தது. அனைவரும் உறங்குவதற்கு தயாரானார்கள். நித்யா அந்த அறையினுள் அமர்ந்து தனது லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருந்தாள். அப்போது ரஹீம் அறையினுள் நுழைந்தான். நித்யா அவனை பார்த்துவிட்டு எழுந்திருக்க ஆரம்பித்தாள். வேண்டாம், நீ உட்காரு, நான் பாய்த்தலணி எடுக்கத்தான் வந்தேன் என்று கூறிவிட்டு எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு சென்றான். அம்மா, நான் ஹால்லே இனிமே படுத்துக்கிறேன் என்றான் ரஹீம். யூசப், நீயும் வந்து ஹால்லே படு என்றதும் சலீமிற்கு மிகுந்த சந்தோஷம். தானும் நித்யாவும் மட்டும் அந்த அறையில் தனியாக இருக்க போகிறோமா என்று உள்ளுக்குள் அவ்வளவு சந்தோஷப்பட்டான். என்னாலையெல்லாம் ஹாலில் படுக்க முடியாது, இங்கே ஃபேனில் காத்தே வராது, போ என்று அவனது ஆசைக்கு முற்றுப்புள்ளி வைத்தான். யூசப்பை கோபமாக பார்த்தான் சலீம். மஹிரா உடனே, ராஃபியா, நீ, சலீம், அந்த பொண்ணு 3 பேரும் அந்த அறையில் படுங்க, நான், யூசப், லுப்னா நாங்கள் இந்த அறையில் படுத்துக்கிறோம் என்று மஹிரா கூறிவிட்டு சென்றார். இந்த யூசப் பையன் மட்டும் ஹாலில் படுத்தா எப்படி இருந்திருக்கும்? இருடா, என் பாவம் உன்னை சும்மாவே விடாது என்று மனதிற்குள் நினைத்தவன் சோகமாக அறையினுள் நுழைந்தான். பின்னாலே ராஃபியா வந்து, ரொம்ப ஃபீல் பண்ணாத என்று கிண்டல் அடித்துவிட்டு நித்யாவின் பக்கத்தில் பாயை விரித்து படுத்தாள். சலீம் சுவற்றின் ஓரமாக சென்று படுத்து கொண்டவன் நித்யாவை பார்த்தான். நித்யாவிற்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. சிரித்து கொண்டே அவளது வேலையை பார்த்தாள். நேரம் சென்று கொண்டிருந்தது. அனைவரும் உறங்கினார்கள். நித்யா மட்டும் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். நாட்கள் சென்றது. நித்யா அவள் அப்பாவை நினைக்காத நாளே இல்லை. சலீமின் குடும்பத்தில் ஒருத்தியாக மாறி போயிருந்தாள். மஹிராவின் அன்புக்குரியவளாக மாறியிருந்தாள். 2 மாதம் போனதே தெரியவில்லை. லுப்னாவை தவிர அனைவரும் நித்யா மீது பாசமாக இருந்தார்கள். வீட்டு வேலையில் மஹிராவுக்கு உதவியாக இருப்பது, மாலை வந்து தன்னால் முடிந்த வேலையை பார்த்துவிட்டு அவளது வேலையை பார்ப்பது என்று நித்யா சுறுசுறுப்பாக இருந்தாள். அன்று மாலை நேரம் அவளது வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள். சலீம் அவனது நண்பர்களிடத்தில் பேசிவிட்டு வீட்டிற்குள், நித்யா, டீ போட்டியா என்று கேட்டுக்கொண்டே நுழைந்தான். போட்டுட்டே இருக்கேன் என்று சமையல் அறையிலிருந்து சத்தம் வந்தது. அங்கே சென்றான். நித்யா, தலையை வலிக்குது, சீக்கிரம் டீயை கொடு, டீ குடிச்சாதான் தலைவலி நிற்கும் என்றான் சலீம். அவள் இதோ என்று வேகமாக டீயை ஆற்றியவள் பதட்டத்தில் கையில் ஊற்றிக்கொண்டாள். ஐயோ, என்ன நித்யா என்று பதட்டத்துடன் கையை துடைத்து விட்டான். பார்த்து செய்யறது இல்லையா என்றான் சலீம். உங்களை பார்த்தால்தான், நீங்கள் பக்கத்தில் இருந்தாலே என்னால் எதையும் சரியாக செய்ய முடியல என்றாள் நித்யா வெக்கப்பட்டு சிரித்தவாறு. சலீமும் சிரித்து கொண்டே அவளின் கையை பிடித்து இழுத்தான். சலீம், யாராவது வந்துட போகிறாங்க, அப்புறம் அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் ஞாபகம் இருக்குல்ல என்றாள். அதுக்காக உன் கையை தவிர்த்து என்னை எங்கேயும் தொடவிட மாட்டேங்கிற, ஏன் நித்யா என்றான் சலீம். கையவாவது தொட விடுறேன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க என்றாள். இது உனக்கு அநியாயமாக தெரியலையா? அவன் லவ் பண்ணும்போதே என்னென்னமோ பண்ணுறானுங்க. நீ என் மனைவி, நான் தாலி கட்டிய மனைவி, எனக்கு உன் மேலே உரிமை இல்லையா என்றான் சலீம். உரிமை இருக்கிறதால தான் என் கையை பிடிக்க அனுமதிச்சிருக்கேன். நீங்கள் என் கையில் கொடுக்குற அந்த ஒரு முத்தம் போதும், மற்றதெல்லாம் அக்கா அண்ணன் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் என்றாள் நித்யா. கையில் கொடுக்குற அந்த முத்தத்தை கூட நீ எனக்கு கொடுக்கறது இல்லையே என்று சலீம் கூறியதும், சரி, உங்களை பார்க்கவும் பாவமாக தான் இருக்குது.
கையில் ஒரே ஒரு முத்தம்தான் தருவேன் என்று அவனது கைகளை அவளது இதழின் அருகே கொண்டு செல்ல செல்ல சலீமிற்கு உடல் சிலிர்த்தது. அவன் அவளது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். உன்னுள் நானாகி என்னுள் நீயாகி இருக்கையில் உடலால் பிரிந்தாலும் உள்ளத்தால் நாம் இணைந்தே இருக்கின்றோம். அதை நம்மை தவிர யார் அறிவார் சலீம் என்று கூறியவள் அவளின் இதழ்கள் முத்தமிடுவதற்குள் லுப்னா சட்டென்று உள்ளே நுழைந்தாள். இருவரையும் பார்த்துவிட்டு திரும்பி ஹாலுக்குள் வந்தாள். லுப்னாவை பார்த்த நித்யாவிற்கு பதட்டப்பட்டாள். இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன், போங்க என்றாள். ஏன் நித்யா இப்படி பயப்படுற? நாம கணவன் மனைவி தானே, நீ பயப்படுற மாதிரி இங்கே என்ன நடந்துச்சு? இல்லை சலீம், எனக்கு லுப்னாவை பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவ சின்ன பொண்ணு, நம்மளை பார்த்து தப்பான ஆசை வந்துடக்கூடாது. யாரோட உணர்வுகளையும் நாம் தூண்டி விடக்கூடாது. அதுக்கு தான் அம்மா சத்தியம் வாங்கினாங்க. நீங்கள் முதல்ல இந்த இடத்த விட்டு போங்க என்றாள் நித்யா. சலீம் ஒன்றும் சொல்லாமல் வெளியே சென்றான். அவன் செல்வதை பார்த்த லுப்னா சமையல் அறைக்குள் சென்று டீயை டம்ளரில் ஊற்றியபடி, கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை, இப்படி தான் பொது இடத்துல நடந்துக்குவாங்களா என்று லுப்னா கூறியதும் நித்யாவிற்கு அழுகையாக வந்தது. சாரி என்றாள் நித்யா. உன் சாரி பூரியெல்லாம் நீயே வச்சுக்கோ. இங்கே கல்யாணம் ஆகாமல் 2 பேர் இருக்காங்க, அவங்க முன்னாடி இப்படியெல்லாம் நடந்துக்காத என்று கூறிவிட்டு வெளியே வந்தாள். அவள் கூறிய வார்த்தை அவள் மனதில் வலியை ஏற்படுத்தியது. அவள் அறைக்குள் வந்து அவளது லேப்டாப்பில் வேலையை பார்க்க தொடங்கினாள். அனைவரும் வந்து அவரவர் வேலையை பார்க்க தொடங்கினார். சலீம் அறைக்குள் வந்து நித்யாவின் அருகில் அமர்ந்தான். நித்யா சற்று தள்ளி அமர்ந்தாள். ஏன் கோபமா இருக்கியா என்றான் சலீம். எதுக்கு கோபம்? உங்க மேலே எனக்கு எப்பவுமே கோபம் வராது. வருத்தம்தான் என்றாள் நித்யா. சரி, இந்தா அம்மா கடலை வாங்கிட்டு வந்திருக்காங்க, நான் ஓட்டை உடச்சி தரேன், சாப்பிடு என்றான். என்றாள். இந்த கடலையை பார்த்தா நம்மளை பார்க்குற மாதிரி இருக்கு என்றான் சலீம். என்ன சொல்கிறீங்க, புரியலை என்றாள் நித்யா. இந்த ஓட்டுக்குள் 2 கடலைகள், ஓர் உயிருக்குள் 2 இதயங்கள், நம்மளை போல என்றான் சலீம். நித்யா சிரித்து கொண்டே, இதில் 3 இருக்கே, இந்த 3வது யாரு என்றாள். அது நமக்கு பிறக்க போகும் குழந்தை என்றான். சலீம் கூறியதும் அவனது கையில் அடித்து, எப்போ பார்த்தாலும் இதே பேச்சு தானா என்றாள். பேசதான் முடியும் என்னால், அது கூட வேண்டாங்கிறியா? நீ எனக்கு மட்டும் உரிமையானவள் என்றான் சலீம். இன்னும் நாம் கல்யாணம் பண்ணிக்காம காதலர்களாக இருந்தால் இந்த உரிமையெல்லாம் எப்படி வரும் என்றாள் நித்யா. காதலி கண்ணுக்கும் இதயத்துக்கும் உரிமையானவள். பார்க்கலாம், ரசிக்கலாம், பேசலாம். மனைவி என்பவள் கண்ணுக்கும் இதயத்துக்கும் உடலுக்கும் என் உயிர்க்கும் உரிமையானவள். கணவனுக்கு மட்டுமே உரிமையானவள். கணவன் அவளுக்கு மட்டுமே உரிமையானவன் என்று சலீம் கூறியதும் அவனது கண்களையே அன்போடு பார்த்தாள். நித்யா என்று அழைத்து கொண்டு மஹிரா உள்ளே வந்தாள். நாளைக்கு ராஃபியாவை பொண்ணு பார்க்க வராங்கம்மா, இந்த லேப்டாப்பெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காத, உன் ஹோம்ஒர்க் எல்லாம் காலேஜ்லேயே முடிச்சுட்டு வா என்றாள். அப்படியம்மா என்று சந்தோஷப்பட்டாள். அக்கா எங்க என்று சொல்லிக்கொண்டே எழுந்து ஓடினாள். ராஃபியா சமையல் அறையில் வேலை செய்து கொண்டிருந்தாள். அக்கா சொல்லவே இல்லை என்று அவளை பின்பக்கமாக கட்டிப்பிடித்தாள் நித்யா. என்னக்கா, நான் கேட்குறேன், பதிலே சொல்லலை, வெக்கமா என்றாள் நித்யா. அட போ நித்யா, இது என்ன தடவையா? இது போல எத்தனையோ முறை நடந்திருக்கு. வருவாங்க, பார்ப்பாங்க, பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. அப்புறம் தகவல் வரும், பொண்ணு பிடிக்கல, வசதி இல்லைன்னு. எனக்கு வெறுப்பாக இருக்குது. அம்மாவுக்காக நாளைக்கு அலங்காரம் பண்ணிக்கிட்டு நிற்கணும் என்றாள் ராஃபியா. கண்டிப்பாக்கா, நான் சொல்கிறேன், நாளைக்கு வரவங்க எல்லாத்துக்கும் ஓகே சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த சம்பந்தம் கண்டிப்பாக கல்யாணத்தில் முடியும் என்று நித்யா கூறும்போதே, உன் வார்த்தை பழிச்சா அந்த அல்லாவுக்கு கோடி நன்றி சொல்லுவேன். ராஃபியா, துவா செஞ்சுக்கோ, இந்த வரனாவது நல்லபடியாக முடியணும் என்றாள் மஹிரா. கண்டிப்பாக்கா, நான் போய் ராமன்ட்ட என் அக்காவுக்கு நல்ல பையனா, அவங்களுக்கு பிடிச்ச பையனாக இருக்கணும், இந்த சம்பந்தம் முடியணும்னு வேண்டிக்கிறேன் என்று கூறிவிட்டு அறைக்குள் வந்து அவளது வேலைகளை கவனிக்கும் போதே அவளது வேண்டுதல்களை வைத்தாள். ராமா,
அக்காவுக்கு இந்த சம்பந்தம் முடியணும். ப்ளீஸ் ராமா, எனக்காக ப்ளீஸ். நீ நல்ல ராமன் தானே. எப்படி உனக்கு சீதை கிடைச்சாங்களோ அதே போல ராஃபியா அக்காவுக்கு உன்னை போல ஒரு ராமன் கிடைக்கணும் என்று வேண்டிக்கொண்டு வேலையை ஆரம்பித்தாள். ராகுல் சார் என்று நித்யா கூப்பிட்டதும், நித்யா நீ ரொம்ப பிரில்லியண்ட். இவ்வளோ குறுகிய காலத்தில் எல்லாத்தையும் கற்றுக்கிட்ட. ரொம்ப ஸ்பீடாக உன் ஒர்க்கை முடிக்கிற. உன் திறமைக்கு உனக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்குது என்றான் ராகுல். மறுபடியும் புகழ ஆரம்பிச்சிட்டிங்களா ராகுல் என்றாள் நித்யா. புகழ்ச்சி பிடிக்காத ஒரே ஆள் நித்யாதான். இங்கே இருக்கவங்களாம் நான் ஒரு வார்த்தை பாராட்ட மாட்டேன்னு ஆசைப்படுறாங்க. நீ என்னன்னா ராகுல், என்னை புகழவும் வேண்டாம், யாரும் கீழே போட்டு மிதிக்கவும் வேண்டாம். நான் நார்மலாக இருந்துட்டு போகிறேன் என்றாள் நித்யா. நீ ரொம்ப வித்தியாசமானவ நித்யா, அதான் நான் உன்கிட்ட இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் என்றான் ராகுல். நித்யாவை கண் இமைக்காமல் பார்த்தான். சரி ராகுல், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பற்றி இன்னைக்கு சொல்கிறேன்னு சொன்னீங்க என்றாள் நித்யா. நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ரொம்ப நாளாக ஒன்று சொல்லணும்னு இருக்கேன், ஆனால் தைரியம் இல்லை. இப்போ சொல்கிறேன். உன்னோட இந்த பேச்சு, உன் திறமை, உன் அழகு எல்லாம் எனக்குள்ள ஏதோ பண்ணுது. ஐ லவ் யூ நித்யா என்று ராகுல் கூறியதும் நித்யா சத்தமாக சிரித்தாள். ராகுலுக்கு ஒன்றும் புரியாமல் பார்த்தான். ஏன் நித்யா, எதுக்கு சிரிக்கிற என்றான் ராகுல். அப்புறம் சிரிக்காம கல்யாணமான பொண்ணுக்கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க? எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி 2 months ஆகுது. என் ஹஸ்பண்ட் நேம் சலீம் என்றார். ராகுல் அதிர்ச்சியோடு சாரி நித்யா, எனக்கு தெரியாது, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு நித்யா. நித்யா ஆனந்த் அப்பா பெயர் ஆனந்தன்னு போட்டதுனால தான் உனக்கு கல்யாணம் ஆகலைன்னு நினச்சேன். சாரி நித்யா என்றான் ராகுல். ஓகே தெரியாமல் தானே சொன்னீங்க. இன்னும் எங்கள் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணலை. அதோடு உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் இன்னும் படித்து முடிக்கலை. எல்லாத்துலேயும் அப்பா பேர் தான் இருக்குது என்றாள் நித்யா. சாரி நித்யா, இதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்கப்படாதுல்ல. ஏன்னா நான் உன்னிடம்தான் என் மனசில் இருக்கிறதையெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீ எப்பவும் உன் பர்சனல் விஷயத்தை பேச மாட்டே என்றான் ராகுல். ராகுல், நமக்குள்ளே இருந்தால் தான் அது பர்சனல். நீங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி தானே சொல்கிறீங்க, அதனால் ஒன்றும் இல்லை. இந்த விஷயத்தை நான் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க. நாம் எப்பவும் போல பேசலாம். ஓகே என்றாள் நித்யா. ராகுல் அந்த கம்பெனியின் ஓனரது பையன். எம்டியாக அதே கம்பெனியில் இருக்கிறான். அவனது அம்மாதான் அந்த கம்பெனியின் முதலாளி. நித்யா தொடர்ந்து வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாள். வழக்கம் போல் நாள் சென்றது. காலை கல்லூரிக்கு இருவரும் புறப்பட்டனர். அக்கா, இன்னைக்கும் வேலைக்கு போகிறீங்களா? வீட்டிலே இருங்க, ரெஸ்ட் எடுங்கக்கா, அப்புறம் பொண்ணு பார்க்க வரும்போது டல்லாக இருப்பீங்க என்றாள் நித்யா. இல்லைடா நித்யா, நாங்கள் 3 பேரும் மதியம் வந்துடுவோம், நீங்களும் சீக்கிரமாக வாங்க என்றாள் மகிரா. சரி என்று கூறிவிட்டு புறப்பட்டனர். சலீமும் நித்யாவும் பேசிக்கொண்டு சென்றனர். குறுகிய பாதை வந்தது. அதை தாண்டிய பிறகுதான் அவனது நண்பர்கள் வருவார்கள். சலீம் நித்யாவின் கையை பிடித்து நிற்கச் சொன்னான். கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு போகலாம். வீட்டில் எல்லோரும் இருக்காங்க, அங்கேயும் பேச முடியல. இங்கே வந்தால் இவனுங்க தொல்லை, அங்கேயும் பேச முடியல. இப்போ தான் நாம் நம்மளை பற்றி பேசுகிறது என்றான் சலீம். அதுக்காக இப்படி ரோட்லையா? யாராவது வந்துட போகிறாங்க, கையை விடுங்க என்றாள் நித்யா. உனக்கு கொஞ்சம் கூட என்னை பார்த்தா பாவமா இல்லையா என்று பரிதாபமாக கேட்டார். நித்யா சிரித்து கொண்டே, இதுக்கெல்லாம் பாவம் பார்ப்பாங்களா என்றாள். நித்யா, சிரிக்காத நித்யா, நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லையா? என்ன சலீம் இது கேள்வி? உங்களை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். இப்போ நாம் கணவன் மனைவி, அதை மறந்துடாதீங்க. அது உனக்கு ஞாபகம் இருக்கா என்று சலீம் கேட்டதும் நித்யா சிரிப்பதை நிறுத்தினார். வானத்தில்தான் நிலா இருக்கு என்று பார்ப்பவர்கள் நினைப்பார்கள். ஆனால் வானத்திற்கும் நிலாவிற்கும் எவ்வளவு தூரம் என்பதை யார் அறிவார்? நானும் உன்னுடன் தான் இருக்கிறேன், உடலால் உன்னை விட்டு தூரமாக. வான் அளவு உன்மேல் ஆசை வைத்திருக்கிறேன். கடுகளவு கூட என்னை தீண்ட நீ அனுமதிப்பதில்லை. எங்கும் என் மனம் தவிப்பது உனக்கு தெரியவில்லையா நித்யா? கடலளவு நீர் இருந்தும் ஒரு சிறு துளி கூட என் மேல் படாமல் இருப்பது ஏன்? என் காதலின் சாபமா? நான் வாங்கும் மூச்சு உன் மூச்சு காற்றோடு சேர்ந்து பயணிக்காதா?
அந்த நாள் வருமா, இல்லை எப்போதுமே வராதா? முத்துக்கள் இல்லாத சிற்பியாக நான் உன் ஒரு முத்தத்திற்காக ஏங்குகிறேன் நித்யா என்று சலீமின் கண்கள் கலங்கியது. நித்யாவின் கண்களும் கலங்கியது. சாரி சலீம், அம்மாவுக்கு நாம் செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்காகத்தான் நான் உங்களை விட்டு விலகி இருக்கேன். நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, சீக்கிரம் சரியாயிடும் என்றாள் நித்யா. சலீம் எதுவும் பேசாமல் முன்னே சென்றான். நித்யா அவனது பின்னால் அமைதியாக சென்றாள். அவனது நண்பர்கள் வந்தனர். என்னடா சலீம், டல்லா இருக்க என்றான் அகமத். ஒன்றுமில்லடா என்று கூறிவிட்டு பேருந்து வந்ததும் ஏறினார்கள். நித்யா சலீமை பார்த்து கொண்டே வந்தாள். ஆனால் சலீம் பார்க்கவே இல்லை. உன் விரல்கள் தீண்டும் போது வாடிய பயிருக்கு சிறிது நீர் தெளிப்பது போன்று இருக்கும் என்னுள் நீ கொடுக்கும் முத்தம். ஒவ்வொரு நிமிஷமும் வேண்டும் வேண்டும் என்று என் மனம் தவிக்கின்றது. உன் வியர்வையில் நனைந்த உன் சட்டையை எடுத்து தினமும் உன் வாசத்தை நான் சுவாசிக்கும் போதெல்லாம் உணர்ச்சிகள் எல்லையற்று போகின்றது. அவற்றை உன் அன்பான வார்த்தையால் நான் அணைத்து கொள்கின்றேன். என்னை அணைக்காமல் என் கைகளில் நீ முத்தம் தருகையில் உனது மீசையின் முள் ஆழமாக என்னுள் இறங்கியது. இன்னும் உன் தீண்டலை நோக்கி என்னை ஏங்க வைக்கின்றது. பாறையாய் உனக்காக நான் இருக்கிறேன். சில நேரம் உனக்கு பாவியாக கூட நான் தெரியலாம். உன்னை தீண்ட நான் அனுமதிக்கவில்லை என்று என்ன செய்வது காதலா? தங்கம் கூட ஜொலிக்க நெருப்பில் இட வேண்டும். நம் காதலும் நம் குடும்பத்திற்காக நம் உள் எழும் காமத்தீயை நம் காதல் நீர் கொண்டு அணைத்திடுவோம் காதலா சில நாட்களுக்கு. இதை நான் உன்னிடம் கூற வேண்டும் என்று நான் தவிக்கிறேன். நான் பேசாத போதே நீ இப்படி தவிக்கிறாய். நான் என் மனதில் உள்ளவற்றை கூறினால் என்னவாகும்? சாரி சலீம் என்று அவனை பார்த்து கொண்டே இருந்தார். டேய் சலீம், என்னாச்சுடா உனக்கு? சிஸ்டர் உன்னையே பார்த்துட்டு வராங்க, நீ ஏன் அவங்கள பார்க்கல என்றான் அப்துல். அவளுக்கு நான் பார்த்தா என்ன, பார்க்கலனா என்ன, எந்த உணர்ச்சியும் இல்லாத ஒரு மரக்கட்டையா இருக்கா என்று சலீம் கூறியதும் அப்துல் புரிந்து கொண்டான். சரி சரி, ஃபீல் பண்ணாத, எல்லாம் சரியாயிடும் என்றான். பஸ் திடீரென்று ஸ்பீட் பிரேக் போட்டு அனைவரும் நிலை தடுமாறினர். நித்யா பஸ்ஸில் உள்ள கம்பியில் அவளது தலை அடிபட்டது. சலீம் பார்த்தவுடன் வேகமாக அருகே சென்றான். என்னாச்சு நித்யா, வலிக்குதா என்று பதட்டப்பட்டான். அவளது தலையை தேய்த்து விட்டான். ஒன்றுமில்லை, நீங்கள் பயப்படாதீங்க சலீம், ரொம்ப வலிக்குதா என்றான் சலீம். டேய், அவங்களுக்கு வலிக்குதோ இல்லையோ, உன் கண்ணு கலங்குது பாரு, அதை முதல்ல தொட என்றான் அகமத். நித்யாவும் சலீமும் சிரித்தனர். நிஜமா வலிக்கலல்ல என்றான் சலீம். இல்லை, நீங்கள் கண் கலங்கிறது தான் எனக்கு வலிக்குது என்றாள் நித்யா. எப்பா, என்ன ஒரு லவ்வுடா ரெண்டு பேருக்கும் என்று கபீர் கிண்டலடித்தான். அனைவரும் சிரித்தனர். கல்லூரியின் முன் வந்து பேருந்து நின்றது. பார்த்து போ நித்யா என்று சலீம் கூறிவிட்டு செல்லும்போது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே சென்றனர். கல்லூரிக்கு சென்று வகுப்பு முடிந்து மாலை பேருந்து நிற்கும் இடத்திற்கு வந்தனர். மஞ்சு நித்யாவை பார்ப்பதை கூட நிறுத்திவிட்டாள். மஞ்சுவை எப்போதும் நித்யா பார்த்து கொண்டுதான் இருப்பாள். வேகமாக அவர்கள் முன் கார் வந்து நின்றது. அந்த காரை பார்த்ததும் நித்யா தெரிந்து கொண்டாள், அது தனது அப்பா ஆனந்தின் கார் என்று. காரில் தனது அப்பா தான் வருகிறாரா என்ற ஆசையில் எதிர்பார்ப்பில் சிரித்து கொண்டு நின்றிருந்தாள். உள்ளிருந்து இளவரசி இறங்கினான். இறங்கியவன் தனது கால்களால் உதைத்து காரின் டோரை சாத்தினான். சலீம் அவனது நண்பர்கள் அனைவரும் அதிர்ச்சியோடு பார்த்தனர். என்ன தேவதை, எப்படி இருக்கீங்க என்றான் இளவரசன் நக்கலாக சிரித்தபடி. நித்யா பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். உன் அப்பாவா இருக்குன்னு ரொம்ப எதிர்பார்த்து அப்படி ஒரு சிரிப்பு, என்ன பார்த்ததும் உன் சிரிப்பு எங்கே போச்சு என்றான். ஏய், வந்த விஷயத்த சொல்லு, சும்மா பேசிக்கிட்டே இருக்காத என்றாள் நித்யா. நான் சொல்ல வரல, உன்னை பார்க்க வந்தேன். உன் ஃப்ரெண்ட் மஞ்சு உன்கிட்ட பேசுறதில்ல போல என்றதும் நித்யா வியப்போடு அவனை பார்த்தாள். எனக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிறியா?
அவங்க வீட்டில் விஷயத்த சொல்லி உன்னோட பேசாமல் இருக்கணும்னு சொன்னதே நான் தானே. சி, இதெல்லாம் உனக்கு ஒரு வேலையா என்றாள் நித்யா. இதுதான் என் ஃபுல் டியூட்டி. என்னை பார்த்து பிச்சைக்காரன்னு சொன்னியே, அந்த வார்த்தைக்கு உன்னை நிஜ பிச்சைக்காரியாக பார்க்குற வரைக்கும் உன்னை சும்மா விட மாட்டேன். நீ அழுகணும், கதறணும், என் காலில் விழுந்து கெஞ்சணும். அந்த நாளுக்கு தாண்டி நான் காத்துட்டு இருக்கேன் என்றான் இளவரசு. டேய், பகல் கனவு காணாதடா, அது பலிக்காது. நீ நினைக்கிறது என்னைக்கும் நடக்காது. முதல்ல கிளம்பு என்றாள் நித்யா. வீட்டில் ட்ராப் பண்ணவா? ஏன்னா பாரு, இன்னும் உன் பேரை எடுக்கலை. நித்யா என் தேவதை, என் அன்பு மகள் போட்டிருக்காங்களே உன் அப்பன். 3 காரில் எந்த கார் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க மாப்பிள்ளைன்னு சொன்னார். நான் தான் இந்த கார் வேணும்னு கேட்டு வாங்கினேன். இப்போ இறங்கும்போது காலில் உதச்சி மூடினேனே, அது உன்னை நினச்சி தான் என்றான் இளவரசு. நித்யா அவனை கோபமாக பார்த்தாள். சரி, நாம் மறுபடியும் சந்திக்கலாம். அப்போ எப்படிப்பட்ட சந்திப்பாக இருக்குமோ நினைக்கவே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது என்று இளவரசு கூறிவிட்டு காரில் ஏறினான்.